காலையில 5 மணிக்கு எழுந்து தலை குளிச்சேன், இன்னும் காயல. கொஞ்சம் சாம்பிராணி போக போட்டாதான் நல்லா காயப்பட்டாட்டம். வெளியில வேற மழை பெஞ்சக்கா சொட்டு சொட்டுன்னு அதான் காய மாட்டுது. இல்லைன்னா தலைவலி வந்துடும், சளி பிடிச்சிக்கும். மொத்தம் சாம்பிராணி போக போடணும். காலையில இப்ப தலையை வச்சு இப்படி பேய் மாதிரி நின்றுட்டாங்க. ஏமா அலாரம் யாருமா ஆஃப் பண்ணது? வா, நீ தான் எப்போ எழுந்து போய் நான் காத்துல இருந்தேன். காலையில 4 மணிக்கு யாரை கேட்டு அலாரம் வச்சேன்? எனக்கு எக்ஸாம் நடக்குது, காலையில எழுந்து படிக்கிறதுக்காக நான் தான் அலாரம் வச்சேன். எழுந்து படிக்கிறவங்க கூட 4 மணிக்கு அலாரம் வைக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி? அதுவும் 20 வாட்டி அடிக்குது. தூங்க முடியுதாங்கன்னா நிம்மதியா? ஏமா நீங்க என்ன எழுப்பி விட வேண்டியதுமா? எதுக்குமா ஆஃப் பண்ணீங்க? உன்னை எத்தனை வாட்டி நானும் எழுப்புது? அந்த அலாரம் ஆஃப் பண்ண எழுந்துரு சொல்லிட்டு எத்தனை வாட்டி எழுப்புது? உங்ககிட்ட கத்தி கத்தி கடைசியில் ஏன் தூக்கம் போச்சு. நான் எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு நான் சுற்றி நடக்கிறேன். ஏன்னா நிம்மதியாக தூங்க முடியுதா? அம்மா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் சொல்லிட்டு நான் காலையில எழுந்து படிக்கணும்னு அலாரம் வச்சிருந்தா நீங்க ஆஃப் பண்ணிட்டு சுற்றி நிற்கீங்க. என்ன எழுப்பாம கூட எருமை மாடு மாதிரி தூங்கி இருந்துட்டு நான் எழுப்பியா தண்ணி பிடிச்சி வந்து மூஞ்சில ஊத்தலாம் தான் பார்த்தேன். சரி மழைங்கிழமா இருக்குது, ஜுரங்கிற வந்து சொல்லிட்டு ஊத்தல. இல்லைன்னு வச்சுக்கேன் ஒரு பக்கெட் தண்ணி தந்து அப்படியே மூஞ்சி ஊத்திருப்பேன். அலாரம் வச்சுட்டு எருமை மாடு மாதிரி அலாரம் அடிக்கிற சத்தம் கூட கேட்காத மாதிரி தூங்குது. வாயப்ப இப்ப நான் படிக்காம போய் எக்ஸாம் என்னமா எழுதுவேன்? ஆமா, வருஷம் ஃபுல்லா படிக்காம இன்னைக்கு காலையில எழுது படிச்சுதான் போய் எக்ஸாம் எழுத போறேன். ஏன் இத்தனை நாள் பண்ணி படிக்காம? அம்மா முன்னாடியே படிச்சா எல்லாம் மறந்து போயிடும். எக்ஸாம் அப்போ காலையில எழுது படிச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் அப்படியே போய் எழுதிட்டு வந்துருவேன். அதுக்காக தான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம் சொல்லிட்டு அலாரம் வச்சா ஆஃப் பண்ணிட்டு நீங்க படிட்டு போயிருக்கீங்க. மணி 6 தானே ஆகுது, 8 மணிக்கு தான் பஸ்ஸே போய் உட்காந்து படிப்போம். நான் இப்போ படிச்சு எவ்வளவு படிச்சு எப்படி எழுதுறது? இந்த பையன் இத்தனை நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்து பத்தியா அப்ப இருந்திருக்கணும், ஒழுங்கா படிச்சிருக்கணும். ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு தெரியலமா. நேற்று காலேஜ் விட்டு வந்தவொடனே ஃபோன் பண்ணி வந்து உட்காந்து படிக்க வேண்டியதானே? அதான் சொல்றேன்மா, காலையில எழுந்து படிச்சாதான் மண்டையில ஏறும். இப்படியே ஏமாத்தின்னு சுத்தின்னு வா. வீட்டில் ஒரு வேலை செய்யாத, படிக்கிறேன் ஃபோன் வச்சு உட்காந்துரு. படிக்கவும் செய்யாத, காலைல அலாரம் வச்சுட்டு அலாரத்தையும் ஆஃப் பண்ணாத. நான் இப்படியே ஏமாத்தி சுத்தின்னு வா. அம்மா நான் வேணா நீ காலேஜ் லீவ் போட்டுட்டோமா? அடி பின்னி எடுத்துருவா, ஓடி போயிட மாதிரியா? எக்ஸாம் இருக்குன்னு சொல்ற, லீவ் போட்டு என்ன பண்ண போறா? இது மெயினான எக்ஸாம் இல்லம்மா, கிளாஸ் எக்ஸாம் தான். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன். காலேஜுக்கு லீவ் போட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் அடி பின்னி எடுத்துரும், ஓடி போயிட மாதிரியா? எப்பா பாரு காலேஜ் லீவ் போறேன்னு சொல்லிங்க. சின்ன குழந்தைடி நீ, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க தான் நான் ஸ்கூலுக்கு போகாம அடி முடிக்குங்க. எருமை கடை வயசு ஆகுது, காலேஜுக்கு போகிற பொண்ணு போய் யாரா காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா? என்னெல்லாம் அந்த காலத்தில் காலேஜுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அழகாக போய் படிச்சுட்டு வந்திருப்பேன். ஏன் போக வேண்டியது? யார் வேணாம்னு சொன்னாங்க? அப்போலாம் காலேஜில் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. இப்போயாவது உங்களுக்கு பஸ்ஸில் போனால் கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. நம்ம ஊரெல்லாம் கிடையவே கிடையாது காலேஜ். அதுக்கப்புறமா எங்கள் வீட்லேயே வேலைலாம் விவசாய வேலைலாம் கரெக்டாக இருக்க, வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப படிக்கவே இல்லை. என்னால் படிக்க வச்சுருந்தா நல்லா படிச்சிருப்பேன் தெரியுமா? நான் எனக்கு ரொம்ப ஆசை டீச்சர் ஆகணும்னு. நல்ல வேலை டீச்சர் ஆகல, பசங்கள்லாம் தப்பிச்சிச்சுங்க. போ உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஒழுங்கா படி, ஒழுங்கா காலேஜுக்கு போ. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதையோ குளிப்பாட்டி எங்கேயோ வச்சா எங்கேயோ போகுமா. அது இதுதான். கடன் உடனே நான் வாங்கி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா காலேஜ் போது கஷ்டமா இருக்குதான். இதெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கணும். குழந்தைங்க பாவம் பார்த்து செய்யற பத்தியா அந்த கொழுப்புல தான் அடி வைக்கணும். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஏமா போய் ஒழுங்கா படி. ஐயோ இந்த அம்மா எங்க நான் சொல்ற பிச்சு கேட்குறாங்களா? இந்த 2 மணி நேரத்தில் நான் படிக்கிறதா காலேஜுக்கு கிளம்புறதா என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. ஐயோ காலை 4 மணிக்கு அலாரம் அடிக்கும் போதே எழுந்திருக்கலாம். காது கேட்டுது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கலான்னு பார்த்தேன். மணி 6 ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற விஜி மேம் ஒரு சப்ஜெக்டா மார்க் கம்மியாக எடுத்தோம்னா பிச்சு படம் எடுத்துருவாங்களே. போய் படிக்கலாம், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். ஏண்டே பரிமளா வீட்டில் போய் கொஞ்சம் பால் வேணும், ஏண்டே காப்பி போட்டு தரேன். அம்மா இங்கே படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இதை பால் வேற வாங்கிட்டு தருவாங்க. எனக்கு காப்பி வேணா, ஒன்றும் வேணாம், நீங்களே போட்டு குடிங்க. நல்ல நாள்லயே போக மாட்டேன். இந்த வர எக்ஸாமா படிக்கணுன்ற அதிசயமா இப்போ எப்படி போவா? சாப்பிட்டு கட்டிச்சுல வேலை செய்யணும்னா முக்கால அழுதுங்கம்மா அந்த வீட்டு பிள்ளைங்க தான். சரி ஒரு குடம் தண்ணி எடுத்து நம்ம பால் வாங்கி வந்துடலாம். வந்ததான் அரிசி கழுவி போடணும். 1க்கு 2 பொம்பளை பசங்களை பெற்று வச்சுட்டு ஒரு வேலைக்கு பிரயோஜனப்படுதுங்களா? காலையிலேருந்து முது வலிக்கு எல்லா வேலையும் இங்கே நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. என் மகன் என்ன பண்ணுறா? தோட்டம்லாம் பெருக்க சொன்னால. சரி பெருக்கு, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். இங்கே பேர் படிக்கிறேன் சொல்லிட்டு ஃபோனை நோண்டி இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதானே. யார் இப்போ ஃபோன் நோண்டுறாங்க? நான் படிச்சுன்னு தான் இருக்கேன். வந்து பார்க்குறேன் இரு. வாங்க மகா, அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுக்கம்மா, கொஞ்சம் பார்த்துக்கம்மா. இங்கே படிச்சுன்னு தானே இருக்கேன், எதுக்குமா கத்தின்னு இருக்கீங்க? அதிசயமா என் பொண்ணு படிக்கிறேன். சரி நம்ம போயிட்டு வருவோம். ஏமா கத்தினே இருக்கீங்க? பாதிக்கிட்ட வந்து எப்படி கத்துற நீ? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்னை அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன், பார்த்துக்கோ. 2 நிமிஷத்தில் வந்துடும். கேஸ் மட்டும் ஆஃப் பண்ணி வை, நான் வந்து அரிசி கழுவி போகிறேன். சரிம்மா. நான் போய் பால் வாங்கி தண்ணி பிடிச்சின்னு வந்துடுறேன். வேற வாணி படிக்கிறாளா இல்லை ஃபோன் நோண்டாளா? அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. அம்மா அவள் வந்து ஒரு மிஸ்ஸுக்கு பயப்படுவான்னு சொன்னல, அந்த மிஸ்ஸோட எக்ஸாம் தான் இன்னைக்கு, அந்த சப்ஜெக்டோட எக்ஸாம். அதனால ஒழுங்காக படிப்பா. பையன் இருக்கிறதா சும்மா நடிப்பு. நேற்று சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்தோன்னே புக் எடுத்து ஒரு இடத்த படிச்சல. பையன் இருந்தால் நேற்றே படிச்சிருப்பா, இல்லை முன்னாடி கிளாஸ் காலேஜ் போயிடும் போதே படிச்சிருப்பா. இப்போ எக்ஸாம் வச்சுன்னு காலையில் படிக்கிறானா சும்மா நடிப்பா. ஒரு வார்த்தை பார்த்துக்கோ. அப்படி எட்டி இப்படிதான் ஃபோன் நோண்டி நிற்பா நைசா. சரிம்மா பார்த்துக்கிறேம்மா. நான் வேணா போயிட்டு பால் வாங்கி தண்ணி பிடிச்சின்னு வரட்டுமா? வேணாம், நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு. அப்படியே பின்னாடி பெருக்கிட்டே இல்லை தோட்டத்தில் பாதிதமாக பெருக்குண்ணா, அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துட்டேன். சரி அப்படியே பெருக்கிங்கன்னா அந்த இட்லியை பார்த்துக்கோ. இந்த போயிட்டு நான் உடனே வந்துடுறேன். சரிம்மா சீக்கிரமா வாங்க. வரண்டி வந்து சாப்பாடு செய்ய தேவையில்லை. நானே அங்கேயே உட்காந்து கதை பேசினு போகிறேன். ஏடே எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு உங்களுக்கு காது கேட்காதே? யாரத்த என்னைய கூப்பிட்டீங்க? உன் பேர் தானே கோமதி? ஆமாத்தா என் பேர் தான் கோமதி. பின்ன கோமதி கூப்பிட்டா கூட தானே கூப்பிட்றாங்கத்தா. தொண்டை தண்ணி வத்த அத்தனை வாட்டி கற்றுன்னு இருக்கேன். என்னத்த என்னாச்சாத்த? ஏன் கோவமா இருக்கீங்க?
என்னாச்சு பாட்டிக்கு கோவமா இருக்காங்க? ஏடி நீல உன் மனசு என்னதான் நினைச்சிருக்க? நான் வந்து என்னென்னமோ நினைச்சிருக்கேன் அத்தை. பசங்களை படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு நிறைய நினைச்சு வச்சிருக்கேன். நீங்க எதை கேட்குறீங்க? ஊருக்கு போகும்போது என் துணியில அவுத்து போட்டு போனேன், அதெல்லாம் துவச்சி வச்சிருக்கியா? அழுக்கு துணி அப்படியே இருக்குது ரூம்லயே. அதுவாத்த நான் கவனிக்கவே இல்லை. காலையில் தான் பார்த்த வீடு போயிருக்கும்போது அங்கே இருந்துச்சு. இல்லைன்னா நான் பார்த்துருந்தேன்னா துவச்சி போட்டுட்டு இருப்பேன். ஏன் உங்க துணியில துவைக்காம அப்படியே அழுக்காத கட்டின்னு இருக்கீங்களா? உங்க வேலையில மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிறீங்களா? அவுத்து போட்டு போய் 3 நாள் ஆச்சு, அழுக்கு துணி அப்படியே கிடக்குது ரூம்லயே. அது வந்து அத்தை நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோமா, திங்கக்கிழமை சாயங்காலமாக தான் வந்தோம். 2 நாள் வேறு வீட்டில் இல்லையா, அதான் நான் பார்க்கல, கவனிக்காம மறந்துட்டேன். மறந்துட்டேன். இதே ஏதாவது சொல்லி நிறு. என்ன லட்சமாக குடும்பம் நடத்துகிற பாரு. இந்த 10 பசங்களை கற்றுக்கும். முதல்ல வந்து என் துணியில துவச்சி போடு. வரேன் அத்தை. மணி ஆராய்ச்சி, இன்னொரு காப்பி கூட கொடுக்கல. இந்த மாதிரி அணி அக்குறம் இந்த வீட்டில் தான் நடக்கும். யார் கேட்க போறா? 10 மணிக்கு காப்பி கொடுத்தா கூட இந்த வீட்டில் யார் கேட்க போறா? அந்த தைரியம் தான். நம்ம பெத்த புள்ள சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். அதான் ததலியா போச்சே. ஏம்மா பாட்டிக்கு என்னம்மாச்சு? தெரியலையடி, நல்லா தானே இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையோ? உடம்பு சரியில்லைன்னு வந்து சொல்ல போறாங்க. இந்த மாதிரி திட்டிட்டா போவாங்க? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அவங்க என்ன இந்த மாதிரி பேசுனதே இல்லடி. இவ்வளோ கோவமா மூஞ்சி வச்சிருக்காங்க. இவ்வளோ கோவமா அவங்க மூஞ்சி வச்சு நான் பார்த்ததே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி நீ போய் பெருக்கிட்ட அந்த இட்லி கொஞ்சம் என்னன்னு பாரு. நான் போயிட்டு பால் வாங்கி நம்ம தண்ணி பிடிச்சி வரேன். வந்து காப்பி போட்டு தரணும். இப்படியே திட்டிட்டு போறாங்க. சரிம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அப்பா குளிச்சிட்டு வந்தாருன்னா அப்பாவுக்கு வந்து இட்லி வச்சு கொடுனே. ஏம்மா அப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தானே குளிக்கிறதுக்கு போகிறேன். அதுக்குள்ளே இட்லி வச்சு தர சொல்கிறீங்க? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. பதட்டப்படாதீங்க. போயிட்டு வாங்க. முதல்ல போய் பால் வேணுங்க. போயிட்டு வரேன். பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மாமியார் இப்படி தான் இருக்குது. என்னாச்சு தெரியல உங்களுக்கு? சரி காஃபி போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கலாம். அது பால் வேணாம் போய். இட்லி ரெடி ஆயிடுச்சு. சட்னி மட்டும் அரைச்சிட்டுனா பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். அத்தை அந்த வெங்காய சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருங்க. நீங்க எங்க இந்த பக்கம் வரீங்க? என்னுடைய மாடுக்கு காய்கறி தோல்லாம் போட்டு வரேன். சரி வெங்காய சட்னி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா அரைச்சு கொடுங்க. சாம்பார் வைக்கிறதுல காய்கறி அரைச்சு வச்சுக்கிறேன். சாம்பார் பொறுமையா வச்சுக்கோங்க. இப்போ வெங்காய சட்னி மட்டும் அரைச்சு கொடுங்க. அவர் சீக்கிரமா கிளம்பணுமா. பசங்களுக்கு அவருக்கு இட்லி வச்சு ஒன்றா கொடுத்துறேன். ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்படியே அவன் சீக்கிரமா போனோமா? நமக்கு ஏதாவது வேலை இருக்கும்போது அவர் சீக்கிரமா போகணும் குச்சின பேர் போட்டோ விடுங்க. சரி அப்போ பசங்க 10 மணியே ஸ்கூல் விட்டு இன்னைக்கு. ஆமா தேவை என்ன பண்ணுறது? சீக்கிரமா கிளம்பி போறாரு. பசங்க 10 மணி ஸ்கூல் விட்டுட்டு நான் அப்படியே பஸ்ல போயிட்டு காய்கறி வாங்கிடுறேன். போயிட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு வந்துருவியா? வந்துடுவேன். சரி சாதம் வடிச்சிட்டேன். சாம்பார் மட்டும் இப்போ காய் வதக்கி வேக வச்சுட்டுனா முடிஞ்சு போயிடும். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். அதை போதும்ல? போதும். புளி சாதம் எதனா காய் விடாம எதுக்கு காலையில் சாம்பார் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. புளி சாதம் காய் ஈஸியாக முடிஞ்சிருக்கும்ல. புளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுன்னா அழகாக சாப்பிட்டுருக்குங்க. இல்லையா குழந்தைங்க டெய்லியும் புளி சாதம் கொடுத்தா அது மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்காதுடியா. வாரத்தில் 1 நாள் 2 நாள் புளி சாதம் கொடுக்கலாம். தினமும் கொடுத்தா எப்படி? சரி போய் சீக்கிரம் சட்னி மட்டும் அரைச்சு வந்துருங்க. அத்தை கொஞ்சம் நல்லா ஊற்றிங்க. அதில் உளுந்து போட்டுக்குங்க. உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு புளி 2 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. போதும். இல்லையா வெங்காய சட்னி எனக்கு கரைக்க தெரியாதா? சீக்கிரம் போங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குதா வீட்டில்? கொத்தமல்லி வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. இருக்குது பாருங்க. கருவேப்பிலை நம்ம செடியிலேருந்து பச்சை வச்சிருக்கேன். ரெடி இட்லி தட்டில் போடு. தட்டி பசங்களுக்கு வச்சு கொடு. நீ சீக்கிரம் சட்னி அரைச்சிருந்தாங்க. மணி அதை நின்று பேசி நிற்பீங்க. உட்காந்தனே அதிகாரம் பண்றாமா. எங்க பசங்களை குளிப்பாட்டிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது உங்களுக்கு. தலையை தொடச்சிட்டு யூனிஃபார்ம் போடு. என்ன இந்த மழையில கூட குளிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க? நான் குளிக்காம அப்படியே ஸ்கூலுக்கு போ. மழை பெய்யுதுன்றதுல சாப்பிடாம இருக்கு. என்ன குளிருதுமா? நடக்குதுமா? குளிச்சது சுடு தண்ணி இல்ல உனக்கு நடக்கும். அப்படியே உனக்கு கிணத்துல இருந்து அப்படியே மொண்டை உனக்கு பச்சை ஊற்றிக்கணும். தலையில அப்ப தெரிஞ்சிருக்கும். வேற எல்லாமே சுடு தண்ணி காய வச்சு கொடுத்தா நடுந்துதான். ஏன்டா அப்படியே குடும்பம் பண்றீங்கன்னு தெரியல. ஒரு பசங்க ஸ்கூல் 9 மணிக்கு தான். மணி என்ன ஆகுது? 7 தான் ஆகுது. இதுக்குள்ள குளிப்பாட்டி யூனிஃபார்ம் மாட்டி விட்டு நான் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. போ சாப்பிட்டு போய் புக் எடுத்து படி. நேரமா படி. ஸ்கூல்ல கூட அவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த டியூஷன்ல எவ்வளவு ஹோம்வொர்க் எவ்வளவு படிச்சு வந்துருக்கு தெரியுமா? திரும்ப படின்னு சொல்றீங்க. எங்க கேட்டீங்களா? படிக்க சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? உங்க கூட பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அவன் ஸ்கூல்ல போத்தாவல. என்ன சதீஷ் வரியா? என்னப்பா நான் ஒழுங்கா ஸ்கூலுக்கே போறேன். ஆனா அவனா இதோட சொல்லி பயமுறுத்துறது. எப்பதான் ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜுக்கு போறேன்னு தெரியல. அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். பாத்தீங்களா படிக்கணும்னா ஸ்கூல் போனா கஷ்டமா இருக்குது உனக்கு. சின்ன பசங்க அப்படி தாண்டி இருக்கும். உனக்கு ரொம்ப அதிகமாயி போச்சு. என்னடா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்களே, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனா நல்லா படிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நல்லா விளையாடணும், நல்லா ஊர் சுத்தணும், நல்லா ஆட்டம் போடணும். இதான் கத்து வச்சிருக்கான். ஆனா நீங்களும் எதுவும் கேட்காதீங்க. செல்லம் கொஞ்சம் இருங்க. என்ன நடி பட சொல்ற? ஒன்னு அப்பா மேல பயம் இருக்கணும், இல்லன்னா அம்மா மேல பயம் இருக்கணும். 2 பேர் மேலுமே பயம் இல்லைன்னா அப்புறம் எங்க இந்த உருப்படுறது? விடுடி சின்ன குழந்தை தானே. பெரிய பையனா ஆயிட்ட பிறகு அவனுக்கு நல்ல பொறுப்புலாம் வந்துடும். நீங்க கூட தான் பெரிய பையனா ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சா? நான் என்னடி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன்? ஐயா எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறீங்க. நேற்று அரைக்கில பகடா வேலை சொன்ன வேணாங்களா? இந்தியா எல்லாமே வாங்கி வந்தா அது மட்டும் மறந்துட்டேன். நேரா பொண்டாட்டி சொன்னாலே பகடா வேலை சொல்லி போனவன கேட்பாலே அப்படின்னு பாசனை சேர்ந்துச்சுன்னா வாங்கி வந்திருப்பீங்க. வேண்டாம் வேறு தானே குடும்பம் நடத்தி வைக்கீங்க. ஏடி காலையிலேயே ஆரம்பிச்சிங்க. நைட்டுக்கு வரும்போது வாங்கி வரேன். இந்த வேலை சாப்பிடுங்க முதல்ல. அது காலி பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு பிடிச்சதா வாங்கி வந்துருக்கீங்க. எனக்கு பிடிக்காததெல்லாம். ஆமா நீ சாப்பிடவே மாட்டே பாரு. சஞ்சு எங்க? சஞ்சு நானே குளிக்கிறப்பா நீங்க போங்கன்னு சொல்லிட்டா. சீக்கிரமா குளிச்சிட்டு வர சொல்லுங்க. சரிடி எனக்கு மணி ஆகுதுடி. இட்லி ரெடி ஆயிடுச்சு. எங்க அம்மா சட்னி அரைச்சிருக்காங்க. சாப்பிட்டு நீங்க கிளம்புங்க. நீ நான் வெளியில கூட எங்க போய் சாப்பிட்டு பண்ணி மணி ஆகுதுரியே. ஆமா இப்ப 5 நிமிஷம் சட்னி அரைக்கிறதுல உங்களுக்கு மணி ஆகி போயிடும். உட்காருங்க. சரி சட்னி ரெடி ஆன உடனே குரல் கூட வண்டி தொடச்சு வைக்கிறதுக்குள்ள எங்க மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவீங்களா? ஏண்டியே நான் வேலைக்கு தூரமா போறேன். எங்கேயும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வர முடியும். கடை கொஞ்சம் சீக்கிரமா இருந்து சமைக்க கூடாதா? நல்லா கொட்டை விட்டு தூங்கின்னு கிடக்குறேன்.
சும்மா ஆடாதீங்க, சாப்பாடு வச்சுட்டாங்க, அந்த குழம்பு மட்டும் தான் வைக்கல. சாம்பாருக்கு காய் வெந்து இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கு தான் கேட்டுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்குள்ள ரெடி ஆகிடும். அதை சாப்பிட்றதுக்குள்ள வீட்டுக்கு வர முடியாது. என்ன இருக்குதோ கொச்சுதோ கொதிக்கலோ வெந்ததோ வேவலையோ கலரி கூட நான் எடுத்துன்னு போறேன். பச்சை காய்கறி சாப்பிட போறீங்களா? ஏமா ஏதோ ஒன்று கொடு, பச்சையோ வெந்ததோ ஏதோ ஒன்று கொடு. போயிட்டு நான் வந்தேன்னா பெட்ரோலுக்கு எவ்வளோ காசு செலவாகுது, அதெல்லாம் யார் கொடுக்கு சம்பாதிக்கிறதுக்கு காசு முதல்ல பெட்ரோலுக்கு தானே போட்டு உட்காந்துருக்கணும். அதான் இட்லியோ அந்த சட்னியும் வந்து வச்சு கொடுத்துலான்னு பார்த்தா அவங்க அம்மா சாதம் வச்சு வச்சுக்கிறாங்க. 12 வேளைக்கு இட்லியே சாப்பிடுவாங்க. சரி வண்டி போய் தொடங்க, சட்னி ரெடியாக கூப்பிட்றேன். சீக்கிரம் ஆகட்டும். போகிற வேலையில் அவனுங்க 2 பேரையும் வேலை இட்டுன்னு போனோம். அவனுங்க வேலை லேட் பண்ணுவானுங்க. ஒரு வீடியோ கான்டாக்ட் எடுத்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. அப்பா கடவுளே, ஒருத்தரும் பண்ணுற டார்ச்சர் இல்லை. எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு இருக்கு. ஓடி போறதா ஓடி போங்க, ஏன் எனக்கு குடும்பம் தெரியாதா? அதே மாதிரி நானும் டென்ஷன் ஆகி ஓடி போட்டுமா? குடும்பத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? எதிர்த்து பேசினக்காத வேலையை பாரு. நீங்க எது வேணாலும் பேசலாம், ஆனா நான் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். இங்க ஏமா எங்கன்னா காலையில நிம்மதியா இருக்க முடியுது அந்த வீட்ல? ஒரு யூனிஃபார்ம் போட விடுறீங்கன்னா எதுக்குமா கத்தினீங்க கத்துறீங்க? யார் வீட்ல இந்த மாதிரி கத்துறாங்களா? பெரியமாலாம் இந்த மாதிரி கத்துறாங்களா? நீங்க தான் கத்தினீங்க இருக்கீங்க. ஆமா, உங்க பெரியமா கத்தவே மாட்டாங்க பாரு. அவங்க பசங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேக்குதுங்க, அவங்க வீட்டுக்காரங்க சொல்ற பேச்சு கேக்குறாங்க, அது கத்த மாட்டேங்குது. என் வீட்ல அப்படியா? ஏதாவது என் பேச்ச கேக்குதுங்களா இந்த வீட்ல? ஏமா நான் உன் பேச்ச தான் கேக்குறேன். எப்ப நீ என் பேச்ச கேட்டு இருக்க? ஏமா நேத்து கூட நான் விளையாடி நின்னேன், டியூஷனுக்கு போய் படி அப்படின்னு சொன்னீங்க. அதனால நான் டியூஷனுக்கு போல விளையாடுறத விட்டுட்டு என் தாயோட சொல்லுதான் ரொம்ப முக்கியம், என் தாய் சொல்ல நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல. ஏன்னா நான் ஏற்கனவே நல்லா படிக்க போய் நான் டியூஷன் போய் தான் நான் நல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக பேக் எடுத்து நான் உங்க பின்னாடியே வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட நின்று கிண்டல் பண்றாங்க, இவன் பத்தியா டியூஷனுக்கு போறான் விளையாட்டுக்கு வராம சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதெல்லாம் கூட நான் பொறுப்படுத்தவே இல்லம்மா. அப்படியா? அப்படி யாரும் ரோட நின்று சிரிக்கலையே, நான் பார்த்தேன். யாருமே இல்லையா? நீங்க கவனிக்கல, இருந்தாங்க 2 பசங்க இருந்தாங்க. யார் அது? ராஜேஷா சந்தோஷமா? அவனுங்க தானே. அவனுங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கெடுக்கிறதா 2 பசங்க தான்டா. அவனுங்க கூட சேரவே சேராத. சேரதே இல்லம்மா. ஆனா அந்த பசங்க வந்து என் கூட வந்து விளையாடுடா, என் கூட ஸ்கூலுக்கு போடா அப்படிலாம் சொல்லி என்ன சொல்றாங்க. அந்த பசங்க கூட சேரத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அடி விடும். சரிம்மா, அந்த பசங்க கூட சேரவே மாட்டேமா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, உங்க கூட சேர்றதுனால அந்த பசங்க கெட்டு போதுங்களா, ஒழுங்கா படிக்க மாட்டேங்குங்களா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குங்களா? நான் சொல்றேன் பாரு, நீ அந்த பசங்க கூட சேரவே சேராத. அப்படியே சொன்னாங்க அந்த ஆண்டில. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. உங்க கூட சேர்றதுனால கெட்டு போறாங்க 2 பேரும். அது என்னமோ உண்மைதான். என்னது? ஒண்ணு இல்லம்மா, இட்லி சூடா ஆத்துக்கு முன்னாடி அப்பா வச்சு கொடுங்கம்மா, சாப்பிட்டு கிளம்பிட்ட வேலைக்கு. அது வேற மறந்து போயிட்டேன் பாரு. பாட்டி சட்னி அரைச்சாங்க, போய் பாரு. ஐயோட வாங்கி வந்துரு. பாட்டி சமைக்கிறதுல இது இருப்பாங்க, சாம்பார் வச்சுருக்காங்க. இந்த எத்தனை வரமா பாட்டி சட்னி அரைச்சிட்டீங்களா? ரேஷன் அரிசியில இட்லி மாவு அரைச்சல நல்லா பூ மாதிரி வருது இட்லிலாம், நல்லா புசு புசு புசுன்னு. நான் ஒன்று கொஞ்சம் உளுந்தும் எக்ஸ்ட்ரா போடணும், கொஞ்சம் வெந்தயம் கூட போடணும். அப்புறம் எதுக்கு நம்ம கடையில் கொடுத்து 40 ரூபா 50 ரூபா கொடுத்து மாவு வாங்கி வந்ததுனால தெரியல. இந்த விஷயம் நமக்கு இதனால தெரியாம போச்சு. மாமியார் கிழவி தான் நல்லா அழகா பூ பூல மாவு அரைச்சி இட்லி சுட்டு வச்சுக்குது. இனிமேல் கடையிலே மாவு வாங்கக்கூடாது. பாவம், மாமியார் கிழவி அம்மியில் அரைச்சி வச்சுக்குது. அதுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கேன், அது ஈஸியாக அரைச்சிடும். சாய்க்கிற மாதிரி கிரைண்டர் வாங்கி கொடுத்துணும். பாவம்ல அதுவும். எங்க சட்டியில் உப்புல கட்டாருதா? எங்க அம்மா அரைச்ச சட்னி தான் நல்லா இருக்குது. அப்புறம் நான் அரைச்சா நல்லா இருக்காதா? ஐயோ, என் மாயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. யார் வச்சாலும் வெங்காய சட்னி சூப்பராக தான் இருக்கும். சத்தி சட்னியே சாப்பிட வேண்டியதுன்னு சாப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு என் கூட கிளம்பி ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுவேன் போகும்போது. இப்போ மணி 7 தான்ப்பா ஆகுது. நான் ஸ்கூலே திறந்துருக்க மாட்டாங்கப்பா. ஸ்கூல் 9 மணிக்கு திறப்பாங்க. 7 மணிக்கு எட்டுமே விட்டுட்டு கிட்ட உட்காந்து சொல்றீங்களா? அப்படியா? இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல் திறந்துருக்க மாட்டாங்களா? சரி ராதிகா, நீ திரும்ப விட்டுரு பசங்களை ஸ்கூல்ல. என்ன உங்களுக்கு தெரியும், நீங்க தான் சீக்கிரமா கிளம்பி போன ஓடி நிற்கீங்களா? அப்ப நான் தான் எதுவுமே வேற யாத்திரம் விடுவா. ஏண்டி வேலை இருக்கும்போது தாண்டி வேலை செய்ய முடியும். இப்போ மழை காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இப்போ வேலை இருக்குது, நான் ஓடி நிற்கிறேன். பசங்களை ஸ்கூல் எடுத்து விட்டு லேட்டாக போக சொல்றியா? அவனுங்களை 2 பேரை வேற இழுத்துன்னு போனோம். என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. சீக்கிரமா கிளம்பவே மாட்டானுங்க. அவனுங்க கிட்ட வேற நான் போய் போராடிக்கணும். இந்த பசங்க வேற நான் ஸ்கூல் எடுத்து விட்டுட்டு லேட்டாக போனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், பொழுதே விடிஞ்சிடும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. பா நைட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு கார் வேணாங்கப்பா. ஆமா, ஸ்கூல் வந்தோடனே டியூஷன் போனோம், கார்ல ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்கா படிக்க வேலையை பாரு. உனக்கு எங்க இப்போ விளையாட்டுக்கு டைம் இருக்கு? அப்பா வேலைக்கு போகிற இடத்துல கார்லாம் விற்காது. சண்டே வேணா உன்னை கூட்டின்னு போய் நான் வாங்கி தரேன். இப்போ சண்டே வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், டியூஷனுக்கு போகணும், ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா ஹோம்ஒர்க்லாம் எழுதணும். அப்பதான் அப்பா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன். சரிப்பா நான் ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போயிடுவேன். ஆமா, இதே மாதிரி பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுங்க. ஏண்டி நீ தானே சொல்லுவ, பசங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும், பசங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லுவேன். அதனால் அதை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அதுக்காக பசங்க கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கூடாது. தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கி தரணும். இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு பார்த்து தான் வாங்கி தரணும். பசங்க கேட்குறது கண்டதெல்லாம் வாங்கி தரக்கூடாது. நான் கண்டதே தான் கேட்கேன், கார் தானே கேட்டேன். ஏற்கனவே நிறைய கார் வீட்டில் இருக்குது, அதை வச்சு விளையாடு. காசெல்லாம் இங்கே தண்டத்தை செலவு பண்ணிக்காத. எப்பா நீங்க வாங்கி கொடுத்த கார்லாம் பழைசாகி போச்சுப்பா. ஒன்று சக்கரமே காணும், அதை வச்சு நான் எப்படி விளையாடுவேன்? ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சுக்கணும். அங்கே தூக்கி கடாசனா அப்படிதான் இருக்கும் சக்கரம் இல்லாம. சரி நான் வாங்கி வரேன். ஞாயிற்றுக்கிழமை தானே வாங்கி தர சொன்னீங்க. சாயங்காலம் ஒன்று வாங்கி தரல. அவனை கூட்டிட்டு போய் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ வாங்கி கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்பா எனக்கு ரெட் கலர் கார் தான் பிடிக்கும். சரி இங்கே பாரு ராதிகா, நேற்று போய் காய்கறி விற்றுருக்க ஸ்கூல் வெளியில், அதோட நேற்று விற்றதோட நிப்பாட்டிக்கோ, புரியுதா? இன்னைக்கு போய் காய்கறி விற்க போகிறேன், முருங்காய் விற்க போகிறேன், கத்திரிக்காய் விற்க போகிறேன்னு எங்கன்னா போனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நீ எதை விற்க போகக்கூடாதா? ஆமாம், அசிங்கமாக ஸ்கூல் வாசலில் போய் உட்காந்து அசிங்கப்படுத்துறது பசங்களை. இல்லப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் கூட வாங்கினாங்க தெரியுமா காய்கறிலாம். நல்லா இருக்கு சொன்னாங்க. ஏங்க
நம்ம தொழில் செய்யறதுக்காக போறோம். அங்க வந்து வேற இந்த தப்பான பிச்சை எடுக்கிறதுக்கோ வேற எதுக்கோ போல, புரியுதா? அதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கும் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அங்க விற்க தான் போறேன். இங்க பாரு ராதிகா, தேவையில்லாத வேலைலாம் பண்ணின்னு இருக்க நீ. சொல்ற பேச்சு ஒழுங்கா கேளு. பசங்களை பார்த்துன்னு ஒழுங்கா வீட்டுல இரு. காய்கறி விற்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்க நீ போத்தாவில்ல. வீட்டுல இருக்க வேலையை ஒழுங்கா பாரு. இங்க கடைசி வரைக்கும் வீட்டுல இருக்க வேலை மட்டுமே தானே பார்க்கணுமா? 4 காசு நான் சம்பாதிக்க கூடாதா? அதான் நான் வேலைக்கு போறேன்ல, அந்த காசு போதும். சிறுக கட்டி பெருக வாழ சொல்லியிருக்காங்க. இருக்க வருமானத்தை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. அசிங்கமா ஸ்கூல் வாசல்ல உட்காந்து காய்கறி விற்க போறலாம். இந்த நீயே சாப்பிடு இட்லி, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஏங்க இப்ப நான் என்ன சொல்லி இட்லி வேணா சொல்லி வச்சுட்டு போறீங்க, சாப்பிட்டு போங்க ஒழுங்கா. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. சொல்ற பேச்சு கேட்காத இடத்துல நான் எதுக்கு சாப்பிடணும்? யோ லூசே, என்னடே கொழுப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது போல உடம்புல. பின்ன ஒரு பொம்பளை வந்து உழைச்சி சம்பாதிச்சு காசு தரேன்னு சொல்ற, அது வேணாம் சொல்ற. நீ தான் லூசு தான். லூசு லூசு லூசு. அப்பா எத்தனை லூசு? நீ மட்டுமே சம்பாதிச்சு பசங்களை படிக்க வச்சு வீடு வாசல் கட்டி என் குடும்பத்தை நடத்தணும், இன்னும் தங்கச்சி பிரசவம் வர பார்க்கணும், சீமந்தம் வர நடத்தணும், எவ்வளோ செலவு இருக்குது, எப்படி பார்ப்பேன்? அதுக்கு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வேலை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். வேணா சொல்ற பைத்தியமா நீ? ஏண்டி நீ இந்த மாதிரி வியாபாரம் பண்ண சொல்லிட்டு உங்க அண்ணனுங்களாம் தெரிஞ்சா எப்படி வருத்தப்படுவாங்க? என் தங்கச்சியை நாங்கள் வீட்டில் பொத்தி பாதுகாத்து வளர்த்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ, இந்த மாதிரி ரோட்ல உட்கார வச்சுட்டியே அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க? எங்க அண்ணன் சண்டைக்கு வரப்போகுது. நாங்களே எங்க ஊர்ல வந்து கத்திரிக்காய் வியாபாரம் தெரு போய் பண்ணியிருக்கேன், சண்டைக்கு வராங்களாம். வியாபாரம் பண்றதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வீட்டு வேலை பார்க்க மாட்டேன், பசங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே வியாபாரமா பார்க்க போறேன்னு சொல்றேன். போனமா 1 மணி நேரத்தில் வியாபாரம் முடிஞ்சு வந்துனே இருப்பேன். 4 காசு பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிருக்க நீ? என்னமோ பண்ணு. உங்க அம்மாவே என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கின்னு என் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பாவி, அவங்கள வேற இழுத்துன்னு போறியா? நான் ஒன்றும் வர சொல்ல, அவங்களே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தாய் கேள்வியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என் கஷ்டத்தை. நீ தான் புரியாம ஆடின்னு இருக்க. ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டு போ. எனக்கு வேணாம். நீ மட்டும் சாப்பிடலன்னு வச்சுக்கேன், இப்போ இதோட உனக்கு வீட்டில் சோறே கிடையாது. என்னது சோறு கிடையாதா? ஆமா, இனிமே உனக்கு வீட்டில் சோறு ஆக்கி போட மாட்டேன். ஆமா, இப்போ மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போறல, அதே மாதிரி 3 வேளைக்கும் தின்னுக்கோ. இவன் வீட்டில் உனக்கு சோறு போட மாட்டேன், சோறு ஆக்க மாட்டேன். பசங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு போடுவேன், உனக்கு செஞ்சு போட மாட்டேன். ஐயோ ஹோட்டல்லையா? ஹோட்டலில் தினமும் சாப்பிட்டா எப்படி கட்டுப்படி ஆகும்? சம்பாதிக்க துட்டெல்லாம் ஹோட்டலில் தான் கொடுத்துட்டு போனோம். சரி இல்லை, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. ஓடுவே அப்படியே தப்பிச்சு. என்ன பண்றது, குடும்ப நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுது. உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன்றா. சரி போட்டோம் விடு. மரம் சாப்பிட்டு எழுந்துருங்க, மணியாவது. எப்பா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அம்மா கூட நான் நிற்பேன் பக்கத்துலயே. சரிடா.